ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 5 முந்திரி உடச்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாதாம் 5 சேர்த்துருக்குறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 4 திராட்சை சேர்த்துக்கலாம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுந்துடுச்சு. 4 தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்குறேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை சேர்த்தான்னு நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நல்லா நசுக்கி இப்படி விட்டுக்குங்க. இப்போ கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இதுங்க பாருங்கள், நல்லா கட்டியாயிடுச்சு. நல்லா அந்த கலரை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது அந்த கலரு. இப்போ நான் நாட்டு தக்காளியில் செஞ்சதுனால இந்த கலர் இவ்வளோ நல்லா சிவப்பு கலராக இருக்குது. இந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா இங்கே பாருங்கள் சுருண்டு வருது. நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். முந்திரியை நல்லா மேலே சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தக்காளி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.